இந்தியா பகுதியிலிருந்து மேலே இருக்கக்கூடிய நார்தன் பாட்டுல வடக்கு பகுதியில ஜூலை 21ஆம் தேதி சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள், லாங்கஸ்ட் டே. நார்த் போல் போயிட்டோம் அப்படின்னா 24 மணி நேரமும் சூரிய வெளிச்சம் அன்னைக்கு இருக்கும். இந்த ஜூலை 21ஆம் தேதி இரவு குறைவாகவும் பகல் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள், அது இந்தியாவிற்கு ஜூலை 21ஆம் தேதி. அந்த ஜூலை 21ஆம் தேதி ஒட்டி வரக்கூடிய பௌர்ணமியை நாம் குரு பௌர்ணிமா என்று சொல்லுகின்றோம். அந்த ஜூலை 21க்கு முன்னாடி 21க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள். சோ இந்த நாள் இயற்கையாகவே ஒரு விசேஷமான நாள். காரணம், பூமியினுடைய அதிர்வுகள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜூலை 21க்கு பிறகு ஒரு மாற்றம் வரும். நாம் செய்யக்கூடிய விவசாயங்கள் எல்லாமே ஜூலை 21க்கு பிறகு வேறு விதமான விவசாயங்கள் செய்யும். அது வரைக்கும் ஒரு விவசாயம் நடக்கும், ஜூலை 21க்கு பின்னாடி நடக்கும். ஜூலை 21க்கு பிறகு காலங்கள் மாறும், சீசனல் சேஞ்ச் நடக்கும். யூரோப்ல வட அமெரிக்கால எல்லாம் இந்த ஜூலை 21ஐ மையமாக வைத்துத்தான், குறிப்பாக இந்த பாதி பகுதி ஒரு வருடத்துல இதை மையமாக வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வடிவமைத்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பௌர்ணமி, வரக்கூடிய பௌர்ணமியில நம்முடைய குருவை சந்தித்து சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய அருளாசியை பெறும் பொழுது, நமக்கு குருவனுடைய அருளாசி கிடைக்கும் பொழுது இன்னும் நல்ல மனிதர்களாக நம்முடைய ஆன்மீகத்தை விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு மன பக்குவம் நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு ஐதீகம், இதே நேரத்தில் குரு பௌர்ணமி நேரத்தில் தான் ஆதியோகி சிவபெருமான் தன்னுடைய 7 சிஷ்யர்களை அழைத்து ஒரு பாதி மிருகம் பாதி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம எல்லாம் முழு மனிதர்களாக, தகுதி பெற்ற மனிதர்களாக மாற்றுவதற்கு அந்த 7 ஞான